டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் சபாஸ் சரியான போட்டி என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். ஸ்டெர்லைட் விவகாரம், அதைத் தொடர்ந்து அதிகார வர்க்கத்தின் துப்பாக்கிச்சூடு அநீதி என்ற வரலாற்றில் மறக்க முடியாத துயர வடுக்களை தாங்கி நிற்கிறார்கள் தூத்துக்குடி மக்கள். இந்த சூழலில்தான் திமுக சார்பில் அந்த கட்சியின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழியும், அதிமுக கூட்டணியில் பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் களம் இறங்குகிறார்கள். மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் கனிமொழி தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது சில வருடங்களுக்கு முன்பே முடிவு செய்யப்பட்டுவிட்டது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் ஆளுங்கட்சியின் மீதான அதிருப்தியை புரிந்து கொண்ட அதிமுக இந்த தொகுதியை பிஜேபியிடம் தள்ளிவிட்டது என்கிறார்கள். இதை அறியாதவர் அல்ல தமிழிசை. ஆனாலும் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலுடனும் அபார தன்னம்பிக்கையுடனும் களமிறங்கி இருக்கிறார் தமிழிசை. கனிமொழியை போலவே இவரும் நாடார் சமூக வாக்குகளை நம்புகிறார். தொகுதிக்குள் பிஜேபியின் தேசிய தலைவர்களை அழைத்து வந்து ஸ்டார் பிரச்சாரங்களை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளார். கனிமொழிக்கு கருணாநிதியின் மகள் என்கிற அடையாளம் பெரும் பலம். கிறிஸ்துவ நாடார் சமூகத்தினர், இஸ்லாமியர்கள், மீனவர்களின் ஆதரவு இவருக்கு அதிகம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு நியாயம் கேட்கும் கனிமொழியின் பிரச்சாரம் மக்களிடையே நன்றாகவே ஏற்படுகிறது. தொகுதி மக்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பிரதிபலிப்பார் என்கிற நம்பிக்கையை ஏற்கனவே மக்கள் மனதில் ஏற்படுத்தியிருப்பது கூடுதல் பலம். பிஜேபி மாநில தலைவரே போட்டியிடுவதால் மொத்த கட்சி நிர்வாகிகளும் தமிழிசைக்காக வாக்கு சேகரிக்கிறார்கள். முற்பட்ட பிரிவினரில் ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு வாக்குகளை கவரும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக தமிழிசை பேசுவதும் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. வேட்பாளர்களின் மைனஸ் என்ன? கனிமொழி வெற்றி பெற்றால் மக்களிடம் தங்களுக்கான செல்வாக்கு சரிந்துவிடும் என்று மாவட்டத்தின் திமுக நிர்வாகிகள் சிலரே நினைப்பதால் தேர்தல் வேலைகளை முழுவீச்சில் நடக்குமா என்கின்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் திமுகவினர் ஒப்பந்த பணிகளை எடுத்துள்ளார்கள் என்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு குழு சார்பாக வேட்பாளரை களமிறக்கி வாக்குகளை பிரிக்கும் முயற்சி நடக்கிறது. இவையெல்லாம் கனிமொழிக்கு மைனஸ். விளாத்திகுளம் தொகுதியில் நடக்கும் இடைத்தேர்தலில் தனக்கு வாய்ப்பு அளிக்கப்படாததால் முன்னாள் எம்எல்ஏவான மார்க்கண்டேயன் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை எதிர்த்து களமிறங்குகிறார். இந்த சலசலப்பு தமிழிசையை நிச்சயமாக பாதிக்கும். வெற்றி யாருக்கு? திமுகவின் பிரச்சார வியூகம் எடுபடுகிறது. அது மட்டுமின்றி இந்து நாடார், கிறிஸ்டியன் நாடார் என அதிகமான நாடார்கள் உள்ள தூத்துக்குடி தொகுதியில் இந்து நாடார்களுக்கும் கிறிஸ்டியன் நாடார்களுக்கும் பிரிவினையை உண்டாக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும், இதை அறிந்து சுதாரித்துக் கொண்ட நாடார்கள் சங்கம் எங்களை மத ரீதியாக பிரிக்க முடியாது எனவும், மத ரீதியில் நாடார் மக்களிடையே பிரிவினையை தூண்டும் பிஜேபி எதிர்த்து திமுகவிற்கு ஆதரவு என நாடார் சங்கம் முடிவெடுத்திருப்பதாக நாடார் சங்க நிர்வாகிகள் திட்டவட்டமாக உள்ளதாக கூறப்படுகிறது. போட்டியை சமாளிக்க பிஜேபி சார்பில் தொகுதியின் வளர்ச்சியை மையப்படுத்தி ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அது வெளியான பின்னர் மக்களிடம் ஏற்படுத்தும் தாக்கத்தை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இப்போதைக்கு காற்று கனிமொழி பக்கம் வீசினாலும் கடைசி நேர வியூகங்களே வெற்றியை நிர்ணயிக்கும்.